வணக்கம். முதல்ல ஒரு விஷயத்தை சொல்ல நான் ஆசைப்படுறேன். நீதிபதி ஐயா பேசும்போது நான் ஏதோ உழைப்புக்கு உதாரணம் வழிகாட்டி அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நானும் ஒரு காலத்துல ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லாத உதவாக்கரையா தான் இருந்தேன். அப்ப எங்க அப்பா சொல்லுவார், பரம்பரை சொத்துல உட்காந்து சாப்பிடுறோம் பிள்ளை இல்லடா, சொந்த கால உழைச்சு சம்பாதிக்கணும். சம்பாதிக்க கூட பெருசு இல்ல, 4 பேர் பேசும்படியா வாழணும்னு. அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு உழைப்ப கத்து கொடுத்தது. அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் என்ன. வணக்கம். முதல்ல ஒரு விஷயத்தை சொல்ல நான் ஆசைப்படுறேன். நீதிபதி ஐயா பேசும்போது நான் ஏதோ உழைப்புக்கு உதாரணம் வழிகாட்டி அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நானும் ஒரு காலத்துல ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லாத உதவாக்கரையா தான் இருந்தேன். அப்ப எங்க அப்பா சொல்லுவார், பரம்பரை சொத்துல உட்காந்து சாப்பிடுறோம் பிள்ளை இல்லடா, சொந்த கால உழைச்சு சம்பாதிக்கணும். சம்பாதிக்க கூட பெருசு இல்ல, 4 பேர் பேசும்படியா வாழணும்னு. அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு உழைப்ப கத்து கொடுத்தது. அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் என்ன. வணக்கம். முதல்ல ஒரு விஷயத்தை சொல்ல நான் ஆசைப்படுறேன். நீதிபதி ஐயா பேசும்போது நான் ஏதோ உழைப்புக்கு உதாரணம் வழிகாட்டி அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நானும் ஒரு காலத்துல ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லாத உதவாக்கரையா தான் இருந்தேன். அப்ப எங்க அப்பா சொல்லுவார், பரம்பரை சொத்துல உட்காந்து சாப்பிடுறோம் பிள்ளை இல்லடா, சொந்த கால உழைச்சு சம்பாதிக்கணும். சம்பாதிக்க கூட பெருசு இல்ல, 4 பேர் பேசும்படியா வாழணும்னு. அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு உழைப்ப கத்து கொடுத்தது. அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் என்ன.